பல்லாயவனம் அப்படிங்கிறவங்க அடுத்தடுத்து மறுபடியும் பிறந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் இறந்து பிறந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே நடக்கிற பிரச்சனை, போர், சண்டை, யுத்தம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், அந்த நாட்டை சேர்ந்தவங்க, இந்த நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க தலைமையில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போர், யுத்தம்லாம் நிறைய நடத்தியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 1989 தான் நான் பிறந்தது. பழிய தூக்கி ஏன் மேலே சுமத்தி விடுறது, நடக்கிற பிரச்சனைகளுக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கும் என்னையே சுமத்தி விடுறதுல எந்த விதத்தில் நியாயமாகும்? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அது மாதிரி இதில் என்ன எனக்கும் பல்லாயவனுக்கும் பிரச்சனைனாக்க, நான் அவங்கள வந்து அவங்க என்னை அடித்து உதச்சி துன்புறுத்தினது, இங்கே நடந்த பிரச்சனைகள், உலகம் பூரா நடந்த பிரச்சனைகள், போர், யுத்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அவங்கள வந்து சவிக்க தேவையில்லைன்னு திட்டேன். இது எல்லாத்துக்கும் மேலே திட்டினதுனால அவங்களுக்கு என் மேலே கோவம். என்ன அது மட்டும் இல்லாமல் என்னை அடித்து உதச்சி நிறைய துன்புறுத்திருக்காங்களா, அந்த கோவம். இப்படி தொடர்ந்து முட்டலும் மோதலுமா இருந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் வந்து முடியவே இல்லை. அது முடியாது. அதாவது சண்டைன்னு வந்துருச்சு. ஒன்று என்னன்னு சொல்கிறது நான்